ஜீ தமிழ் டிவியில் சிங்கிள் பசங்களின் வெற்றி. அதனால் தான் 2K கிட்ஸுக்கு என் நன்றி. பார்த்து ரசித்த அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் என் நன்றி. அணுவும் அசைவதில்லை அவன் நின்றி, அதனால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவனோடு ஒன்றி. அவன் அருள் இருந்தால் முன்னேற்றம் போகாது குன்றி. அங்கே இங்கே என்று பார்க்கிறேன் சுற்றி, வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவன் பாதத்தை பற்றி. அதனால் தானே ஜீ தமிழில் எனக்கு கொடுத்தான் இப்படி ஒரு என்ட்ரி, சிங்கிள் பசங்களுக்கு கொடுத்தான் இப்படி ஒரு மகத்தான வெற்றி. நான் என்னுடைய டிஆர் டாக்கீஸ் யூடியூப் சேனல்ல எங்கே போகிறது தமிழ் சினிமாவின் ட்ரெண்டு, அதற்கு டிஆரின் கமெண்ட்டு அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன். உடனே இப்பெல்லாம் இவர் சினிமாவே எடுக்கிறதில்ல, இவர் எதுக்கு சினிமா பற்றி அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்னு சில அதிமேதாவிகள் அங்கே இங்கே பேசுறது என் காதில் விழுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சினிமாவை பற்றி பேசுகிறேன்னா ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லாமல் சினிமாவை பற்றி படிச்சுக்காம, சினிமாவை பற்றி அடிப்படை ஞானம் இல்லாமல், ஏன் ஒரு படத்தை கூட பார்க்காம அந்த படத்தை பற்றி பக்கம் பக்கமாக உட்காந்துக்கிட்டு கிழின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கும்போது, சில அதிமேதாவிகள் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கே அந்த உரிமை இருக்கும்போது, ஏன் ஒரு 100 200 கொடுத்து ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு ரசிகன் அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கு சினிமாவை பிடிச்சி அதை விருப்ப பாடமாக படித்து அதையே படம் பிடிச்சி இத்தனை வருஷமாக 1980லேருந்து 2025 வரைக்கும் நான் இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கேன். ஒன்று வண்ணத்திரையோ இல்லை சின்ன திரையோ இருந்துக்கிட்டு இருக்கேன்ல, திரையில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது நான் சினிமாவை பற்றி பேசுனா என்னங்கிறேன், உங்களுக்கு ஏன் பொத்துக்குதுன்றேன், நீங்க ஏன் புலம்புறீங்கிறேன். சினிமா என்பது அது பொது, அதை பற்றி நான் அலசுறேன் ஆராயிறேன். நான் என்ன உங்க வீட்டு துணியை வந்து அலசுறேன் ஆராயிறேன். ஏன் நீங்கள் காயிறீங்க? ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, நீங்கள் என்ன பேசுனாலும் நான் அதை கண்டுக்கிறதாவும் இல்லை, காதில் வாங்கிக்கிறதாவும் இல்லை, நான் செய்கிறத நிறுத்துறதாவும் இல்லை. நீங்கள் நீங்களாக இருந்தால் நான் நானாக தான் இருப்பேன், நீங்கள் நிலவாக இருந்தால் நான் வானாக இருப்பேன், நீங்கள் மலராக இருந்தால் நான் தேனாக இருப்பேன், நீங்கள் வனமாக இருந்தால் நான் மானாக இருப்பேன், நீங்கள் மாளிகையாக இருந்தால் நான் தூணாக இருப்பேன். நான் நானாக தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் மேலே நான் எனக்குன்னு டிஆர் டாக்கீஸ்னு ஒரு சேனலை தொடங்கி ஏன் கேமராவில் எடுத்து அதை ஏன் எடிட் ஷூட்டில் எடிட் பண்ணி அதில் தானே எடுத்து போடுறேன். ஏன் செலவில் தானே செஞ்சுக்கிறேன். நான் என்ன உங்கள் வீட்டு செலவில் உங்கள் சேனலில் வந்து பேசுகிறேன்னா? அதனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் இதை திமிராக பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. இதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. ஏன்னா நான் எனக்காக பேசல, இவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் போராடி அல்லாடி தள்ளாடி என் வாழ்க்கையில் சாதிச்ச இந்த டி ராஜேந்தருக்கே இந்த கதின்னா, அடிப்படையில் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லக்கூடிய இளைஞனை இந்த உலகம் என்ன பாடுபடுத்தும், எப்படியெல்லாம் அவனை அழகழிக்கும், எப்படியெல்லாம் அவனை அல்லாட வைக்கும், எப்படியெல்லாம் அவனை தள்ளாட வைக்கும், அதுக்காக தான் எடுத்து சொல்கிறேன். டிஆர் டாக்கீஸ் ஆரம்பித்து பெருசாக இந்த ஆள் என்ன கிழிச்சிட்டான் அப்படின்னு சில பேர் நுங்கெடுத்து நோகாமல் விற்க நினைக்கலாம். ஆனால் அந்த ததிங்கனத்தம் போடக்கூடிய தங்கங்களா, உங்களுக்கு சொல்கிற ஒரு புள்ளி விவரம், இதை கேட்டு உங்களுக்கு புளி கரைச்சா நான் பொறுப்பு இல்லை. ஆனால் சொல்கிறேன், இந்த டிஆர் டாக்கீஸை ஆரம்பித்து நான் பேசக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்த மொத்த வியூஸை எடுத்தீங்கன்னாக்கா 26.7 மில்லியன், அதாவது 2,67,00,000. அதே மாதிரி ரசிகர்கள் பார்த்த மணித்துளி எடுத்தீங்கன்னாக்கா 2,57,000 மணி. இதை நிமிட கணக்கில் சொன்னால் 1.5 கோடி. இதை தான் செஞ்சுருக்கான் இந்த தாடி. என்னால் அவ்வளோதாங்க முடிஞ்சது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தாக்கா ஸ்க்ராட்ச்லேருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ஃபாலோயர்ஸ் 65,000. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்த வியூஸ் எத்தனைன்னு பார்த்தாக்கா 9.4 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 95 லட்சம். இந்த கடல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அலை ஆடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அப்படியே உள்ளே போக போக கடல் அப்படியே அமைதியாகிடும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நம்ம உடல் கூட ஆடும் ஓடும் அப்படி இப்படி அல்லாடும். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தோன்னே அது அமைதியாகிடும். அதுதான் வாழ்க்கை.
நான் இன்னைக்கு ஓரளவுக்கு அமைதியானதுக்கு காரணம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏற்றத்தை பார்த்துட்டேன், இறக்கத்தை பார்த்துட்டேன், பேரை பார்த்துட்டேன், புகழை பார்த்துட்டேன், ஏச்சை பார்த்துட்டேன், பேச்சை பார்த்துட்டேன், எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி அந்த ஆண்டவன்கிட்ட என்னை டோட்டலாக நான் சரணாகதி ஆகிட்டேன். எப்படின்னா, இந்த 2025 எடுத்து பார்த்தாக்கா ஆண்டவனுடைய அற்புதங்கள் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. நம்மளுடைய இசையமைப்பாளர் இணைய நண்பர் அனிருத்து கூப்பிட்டாரு. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய அந்த கூலி படத்தில் இந்த டவுடக்கான்னு ஒரு சின்ன பாட்டு தான், அதை பாட வச்சார். அதில் ஒரு சின்ன பேரை வாங்கி தந்துறாருன்னா அவங்களுக்கு நன்றி, ஆண்டவனுக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு பாம்பேயில் இருக்கக்கூடிய கம்பெனி நார்த் இந்தியாவிலேருந்து இந்த க்ரெட்டுன்னு ஒரு ஆப்புக்கு என்னை வச்சு ஒரு ஆட் எடுக்கிறாங்க. அது போய் மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு பெறுது என்று சொன்னால் அதற்கு ஆதரவு கொடுத்ததும் அந்த 2K கிட்ஸ் தான். கூலி படத்தில் ஒரு பாட்டு பாடணுன்னா அதுக்கு ஆதரவு கொடுத்ததும் இந்த 2K கிட்ஸ் தான், இந்த ரசிகர்கள் தான். அது மட்டும் இல்லை, இந்த டி ராஜேந்தருக்கு ஜி தமிழ் டிவியில் கூப்பிட்டு ZEE5 OTTலையும் சேர்த்து இன்றைக்கி சிங்கிள் பசங்கன்னு ஒரு ஷோவை கொடுத்து அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களோட அதில் அந்த 2K கிட்ஸ் அந்த பசங்களோட அவங்க வாழ்க்கையில் எப்படி போராடுறாங்கன்னு, எப்படி காதலிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி மென்மையாக இருக்கணும், எப்படி காதலில் உண்மையாக இருக்கணும், இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தா அதுக்கு அந்த ஜி டிவிக்கு என்னோட நன்றி. அது மட்டுமல்ல, இந்த 2025 இந்த உயிருள்ளவரை உஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு ஒரு திட்டம் போட்டேன். அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜி தமிழ் டிவியில் உயிருள்ளவரை உஷா அதற்கு எடுக்கிறோம் உற்சாகமாக விடா என்று அதை இந்த சிங்கிள் பசங்க அத்தனை பேரும் கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் ஜி டிவிக்கு நன்றி, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நீங்கள் முன்னேறி காட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய கண்ணே வேறு, அவங்களோட பார்வையே வேறு. ஏன்னு கேட்டால், நான் முன்னேறிட்டேன்னு சொல்லுங்களேன், முன்னேறிட்டானாங்குவான். நீங்கள் நின்று காட்டிட்டா நிற்கிறானாங்குவான். நீங்கள் நிலையாக இருந்துட்டீங்கன்னா இருக்கிறானாங்குவான். அதுதான். ஏன்னு கேட்டால், ஒருத்தருக்கு கூட்டம் கூடுதுன்னா பொறுக்காது, ஒருத்தருக்கு பேர் வருதுன்னா பொறுக்காது, ஒருத்தருக்கு புகழ் வருதுன்னா பொறுக்காது, சிலருக்கு மாலையெல்லாம் வந்து விடுதுன்னா பொறுக்காது, சில பேருக்கு பணம் வந்து சேருதா அவங்களுக்கு பொறுக்காது. பின்ன எதுதான் அவங்களுக்கு பொறுக்கும்? அவன் போயிட்டான்னா அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஆயிட்டானா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் அவங்க. ஏன்னு கேட்டா, நீ முன்னேறி காட்டுறத பார்த்தான் பதறி போயிடுவான் சாத்தான். அவன் ஒரு கோட்டான், அவன் உன்னை ஒத்துக்க மாட்டான், அவன் உன்னை ஏற்றுக்க மாட்டான். உன்னை எப்படி காலை வரலாம் தான் அவன் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். நீ அதெல்லாம் கவலையே படக்கூடாது. 2026 பிறக்க போகுது. உங்களுக்கு ஒரு புத்துணர்வு பிறக்கணும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், அதை மட்டும் மனசில் ஏற்றிங்க. உங்களுக்கு எதிரிங்கிறவன் எதிரியாக தான் இருப்பான், உங்களை உதிரியாக்கத்தான் பார்ப்பான். குனியை வச்சு குட்டுவான், குறை எடுத்து தலையில் கொட்டுவான், மட்டன் தட்டுவான், மண் எடுத்து வெட்டுவான், வாயில் வந்ததெல்லாம் சொல்லுவான், வார்த்தையால் கொல்லுவான், மண்ணை எடுத்து அள்ளுவான், அசந்தா குழியில் தள்ளுவான். அசந்துராத, அழுதுராத, வாடிடாத, வதங்கிடாத, வாழ்ந்து காட்டணும். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட எதிரிங்க என்ன சொன்னாலும், எப்படி ஏளனம் பண்ணாலும், என்ன கிண்டல் பண்ணாலும், என்ன கேலி பண்ணாலும், நீங்கள் உங்களுடைய பாதைகளை சென்று காட்ட வேண்டும், நின்று காட்ட வேண்டும், வென்று காட்ட வேண்டும். நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.